ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எடுத்த விலாகு தான், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான். அது கூடவே வந்து என்னோடய கேக் ஆர்டரோடைய ஒரு நாள் எப்படி போகுது, சசி இல்லாமல் நான் பசங்களை 2 பேர் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணி, என்னோடய சிங்க் மெயின்டெனன்ஸும் சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த சிங்க்கோடைய மெயின்டெனன்ஸும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோவும் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, வாஷிங் போடலான்னு வந்தேங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. போடலான்னு பார்த்தா வெளியே நல்லா பனி. ஓ தெய்வமே, என்ன சொல்ல. ஸோ அதனால் வந்து சரி அப்படியே வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஷேப் வாஷ் யூஸ் பண்ணதில்லை. சரி, இது சிஎஸ்டியில் இருந்தது. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்ட், இது ரெண்டும் ஆக்சுவலாக என்னுடைய எல்ஜி இது வந்து வாங்கி ஒரு என்ன சொல்ல ஒரு 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கீழ் வீட்டில் வைக்கணும். அப்போ நான் அப்படியே வச்சுட்டே இருக்கேன். இது வந்து ஏன்னா நான் என்ன பண்ணினேன்னா அண்டர் சிங்க்குக்காக மோல்ட் பண்ணினேன் டிசைனு. ஸோ இது வந்து நம்ம ஹர்பன் கம்பெனியில் வந்து நமக்கு அந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. அப்படின்னா மாற்றி கொடுப்போம், உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ஸோ நம்ம வந்து அண்டர் சிங்க் வைக்கிற மாதிரி ஒரு மாடல். இது மாற்றிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அப்படி தான். சரி, ஓகே, இப்படி மாற்றிக்கலான்னு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படின்னு தெரில. ஸோ ஒரு லோடு போட்டு போயிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ பார்ப்போம். எனக்கு என்னவோ இது டவுட்டு தான், மழை வருமா வராதான்ட்டு. ஜஸ்ட் ஆனால் துணி நிறைய இருக்குது. ஓகே, நான் வச்சுட்டதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அன்றைக்கி தினம் வந்து மொச்சக்காய் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரித்தியை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னேன். அது ரித்தி பண்ணுறாங்க அப்படின்றதுனால லெனியும் வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி 2 பேரும் ஆக மொத்தத்தில் எனக்கு உரிச்சு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் சைடு வாக்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. சிங்கில் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சிங்கில் வந்து நம்ம வந்து கிரானைட் சிங்க் வந்து ஒரு டைப் ஆஃப் சிங்காக இருக்கும். பட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னும் போது இது ஃப்ராங்கி பிராண்ட் என்னன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் வாங்கினேன். இது இங்கே கிடைக்கல. நான் வந்து என்ன சொல்ல, ஒரு இடத்துலேருந்து வாங்கி தான் கொண்டு வந்திருந்தேங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது நாகர்கோவிலேருந்து இங்கே வந்தது. இது வந்து பெங்களூர்லேயே கிடச்சிருக்கோம் இல்லைன்னா. பட் நான் ரொம்ப தேடி பார்த்துட்டு இந்த பிராண்டு தான் வேணுன்றதுனால எனக்கு வந்து எங்கேயும் கிடைக்கல. ஸோ எனக்கு கிச்சன் பண்ணி கொடுத்தவங்கக்கிட்டே நான் வந்து இதை வாங்கி அனுப்ப சொன்னேன். ஸோ அவங்களே வாங்கி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கவுண்டர் டாப் போடும் போது நான் வந்து அவங்களுக்கு அதை வந்து உட்கார வச்சு கொடுத்தாங்க. இது மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம்னா, சிங்கில் வந்து பாத்திரம் வந்து நைட்டு வந்து வைக்கக்கூடாது. அதுதான் மெயின். இல்லைனா இது ரொம்ப சீக்கிரமாக கரை பிடிச்சிரும். தினசரி வாஷ் பண்ணுமான்னு கேட்டால் ஆமாம், தினசரி வாஷ் பண்ணோம். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உங்களுக்கு வந்து அது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணணுன்னா தினசரி வாஷ் பண்ணால் தான் அது ஒரு நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன். இது வந்து சம்திங் நான் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த செஃப் பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது வந்து இப்போ கிடைக்கிறதில்ல. ஆன்லைனில் கிடைக்கும். பட் நான் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சரியாக அவைலபிள் கிடைக்கல என்னோடய லொக்கேஷனுக்கு. ஸோ நான் இந்த பிங்க் யூஸ் பண்ணுறேன். பிங்க்கில் வந்து ஒரு மாதிரி டின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து இது லிக்விடும் போது எனக்கு செஃப் பிராண்டே ஓகே மாதிரி தோணுச்சு. ஸோ நான் இது வந்து ஃபுல்லாக சிங்க்குக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஏர் வாஷ் பண்ண போயிட்டுருந்தேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு பிறகு தான் திருப்பி வந்து இது வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து இது ஒரு அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸாவது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு சிங்க் வந்து அந்த ஒரு ஷைன் வந்து லுக்கு கொடுக்கும். எனக்கு செஃப் பிராண்ட் வந்து ரொம்ப ஷைன் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இந்த பிங்க் வந்து அப்படி கிடையாது. எனக்கு என்னவோ ஒரு மாதிரி எனக்கு அந்த திருப்தி கொடுக்கல. இத்தனைக்கும் அதை விட இது கொஞ்சம் ரேட்டு கூட தான். பட் எனக்கு அந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது.
தெரியல எனக்கு. அப்புறம் வந்து இந்த என்ன சொல்ல, இந்த எப்படி சிங்க்கு வாட்ரு வெளியே வரும் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து நான் ஒரு கப்பில் போட்டு கொஞ்சமாக வினிகர், அது கூடவே இந்த பேக்கிங் சோடா போட்டு அது கொஞ்சமாக ரியாக்ட் ஆகிட்டு அந்த கலரெல்லாம் ஆகும். இது கலர் ஸ்டெயின் ஆகிறதுக்கு காரணம் மெயின் வந்து டீ தூளெல்லாம் இது உள்ளே போடக்கூடாது. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கரை பிடிச்சிரும். ஸோ அதை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணனே இருக்கணும். தினசரி இது வாஷ் பண்ணி அது ஃபுல்லாக ட்ரை பண்ணி கிளாத் வச்சு தொடச்சா மட்டும் தான் அந்த ஒரு ஷைன் வந்து மெயின்டெனன்ஸ் ஆகிட்டே வரும். நான் வந்து ஒரு கத்திரிக்காய் குழம்பு மாதிரி தான், ஒரு கார குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். இது ஊர் பக்கம்லாம் இந்த சீசன் அப்போ செய்வாங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகமும் வெந்தயம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் சூடாக இருக்கும் போது போட்டோம்னா ரொம்ப கசப்பு இருக்காது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கையளவுக்கு பூண்டை வந்து நான் உரித்து அது கூட சேர்த்துட்டு, அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு, ஒரு மீடியம் சைஸில் ஆனியனை ஒரு 2 வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். நல்லா பொடிசாட்டு கட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த புளிக்குழம்பு, அந்த மொச்சக்காய் குழம்புக்கு அதெல்லாம் இந்த மாதிரி வெங்காயம் போடும்போது கொஞ்சம் நீட்டமாக 2ஆக கட் பண்ணி அதில் ஸ்லைஸ் பண்ணி போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வதக்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, இது ஒரு 2 நிமிஷம் வதக்கும் போது ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டுட்டு, கொஞ்சமாக சைடில் வந்து நான் வந்து புளி ஊற போட்டிருக்கேன். ரொம்ப குட்டி தான். கத்திரிக்காய் அந்த புளி குழம்பு மாதிரி புளி ஊற்றினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கத்திரிக்காய் வந்து வேலூர் கத்திரிக்காய் ரொம்ப முள்ளாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஷுவலாக நார்மலாக ப்ளைன் கத்திரிக்காவும் முள் கத்திரிக்காய் செய்யும் போது இந்த காரக்குழம்பு, இந்த தால்ச்சாலாம் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நான் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். மொச்சக்காய் இவ்வளோ தான் இருந்தது. இங்கே வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, அது கூட மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதங்கட்டும். வதங்குற கேப்லேயே வந்து நான் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கேப்லேயே மொச்சக்காவும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு இது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்துட்டு போகிறேன். கத்திரிக்காய் வந்து ரொம்ப பெருசாக சின்னதாக இல்லாமல் நல்லா மீடியம் சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்திட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா நான்வெஜ் மட்டன் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு நல்லா அந்த புளி காரம்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஊர் பக்கம் இந்த பொங்கல் கிட்ட வரும்போது இந்த குழம்ப வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா அட்டகாசமாக இருக்கும். கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து எனக்கு முடியை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ரொம்ப அடர்த்தியாக இருக்குமா, எனக்கு ரொம்ப கோவம் வரும். அந்தளவுக்கு முடி வந்து எனக்கு வேர்த்து ஊற்றிட்டே இருக்கும். ரொம்ப லாங்காக இருக்கும், கொண்டை கூட போட முடியாது என்னால். ஆனால் இப்போது வந்து 3/4 பாகம் முடி கொட்டினது, முழு பாகமே கொட்டினதே இந்த ட்ரையர்னால தான். எனக்கு ரொம்ப கோல்டு ஜாஸ்தி, இந்த ஊர் எனக்கு செட் ஆகாது. அதனாலே நான் ட்ரையர் போட்டு எடுத்துருவேன். ஸோ நம்ம வந்து ஹீட் ப்ராடக்ட்டும் போடுறதில்ல. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ட்ரையர் போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹீட் ஆகிட்டு நமக்கு வந்து ஏர்ஃபால் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் நமக்கு வந்து அப்பளம் இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் புளி கரைச்சி விட்டுட்டு நான் இறக்கிட்டேன் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோதான். ஸோ ரைஸு, இது கூடவே வந்து இந்த மொச்சக்காய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு, அது கூட அப்பளம், செம்ம காம்போ. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து வெறும் அப்பளத்தை வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தூங்கிட்டேயா? அன்றைக்கி வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கேக் வந்தது எனக்கு வந்து ரசமலாய் கேக்குக்கு தான் வந்தது. நான் வந்து மில்கெல்லாம் நான் பாயில் பண்ணி ரசமலாயும் பண்ண போகிறேன். அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்றதுனால ஒரு பிளானை மாற்றிட்டு, ஆக்சுவலாக அன்றைக்கி தினம் வந்து எனக்கு கேக் ஆர்டர் இருந்தது. கேக் ஆர்டரு ப்ளஸ் வந்து எனக்கு ப்ரௌனி ஆர்டரும் இருந்தது, கப் கேக் ஆர்டரும் இருந்ததுன்றதுனால அன்றைக்கி கொஞ்சம் எட்டிக்கான நாளாகவே இருந்தது. சில நேரம் வந்து அப்படி தான், நமக்கு வந்து நினச்சே பார்க்க மாட்டோம். சில நேரம் வெட்டியாக உட்காந்து போய் ஆற்றிட்டு அப்போ ஒன்றும் வராது. பட் வந்து வந்தால் ஒட்டுக்கா வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப நம்ம யோசிக்காமல் படப்படான்னு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மறுநாள் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல.
அதனால் தைரியமாக வந்து சரி ஓகேடா அப்படின்றது ரித்தியை வந்து நான் படிக்க வச்சுட்டே தான் அப்படியே வேலை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவள் படுத்துகிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரி அப்படின்ட்டு நான் வந்து ரித்தியை தூங்க வச்சுட்டு அருண் வந்து நான் வந்து 11 என்னவோ கேக் பேக் பண்ணிகிட்ருந்தேன். எப்போவுமே நான் வந்து பேஸை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுனா எனக்கு பயம் இருக்காது. மறுநாள் கூட நம்ம விடிய காலையில் எழுந்து கூட நம்ம வந்து கேக்கை செட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து பேட்ரு காலையில் எழுந்து பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் லெனியெல்லாம் வச்சுட்டு. ஆகட்டும், நம்ம அது வரைக்கும் ஏதாவது வேலை செய்யலாம். பட் இருந்தாலும் ரொம்ப குளிருது. அதனால் நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் போகிறேன். ஓடிஜி அங்கே லைட் எரியுதுன்னு தெரியல. இப்போ பேக் ஆகிட்டு தான் இருக்குது. பட் டைமிங் இருக்குது. ஸோ அதை நம்ம நிதானமாக செய்யட்டும். பேக் ஆகட்டும். போயிட்டு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே விலாகை கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் நான் வீடியோவும் ஷூட் பண்ணல. பேட்ரு பேக் ஆகிடுச்சு, எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். ஸோ லெனி வந்து ஒரு நாள் மார்னிங்கே எழுந்துட்டா. ரித்தி கூடவே எழுந்துட்டான்னா பிரச்சனை என்னென்னா அவளையும் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு அவளுக்கும் பசிக்கும், அவளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து தான் நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லைன்னும் போது வெறும் பால் மட்டும் குடிச்சே கூட குழந்தை காலைல ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து வந்துடுவேன். ஏன்னா வந்து அவளுக்கு மார்னிங் எழுந்ததுமே ரொம்ப சீக்கிரம் எழுந்துருவாள். அதனால் வந்து லெனிக்கு வந்து சீக்கிரமாக பசி எடுத்துரும். எனக்கு கேக் ஆர்டர் இல்லைனா ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா ரித்திக்கு வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் லஞ்ச் கொடுப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்து ஃபுட்டு வந்து எப்படின்னா ரித்தியோடைய சாய்ஸாக தான் மேக்ஸிமம் இருக்கும். எப்படி சொல்ல, அவளுக்கு வந்து வெரைட்டியாக வேணும்னும் போது வெரைட்டியாக பண்ணுவேன். இல்லை எனக்கு வேலை ஜாஸ்தின்னும் போது நான் அவளே என்ன சொல்லிடுவா, இல்லை எனக்கு வந்து எனக்கு இட்லியே போதும் அப்படின்னிடுவா. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேன்ட்டு நான் இட்லியும் சம்திங் சாம்பார் என்ன சாம்பார் இல்லை சட்னி என்ன கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதோ ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தேன், ஃப்ரூட்ஸ் என்னவோ, அவ்வளோதான். ரித்தியை வந்து ரெடி பண்ணும்போது லெனி சில டைம்ஸில் வந்து என்னையும் ரெடி பண்ணு அப்படின்னு நிற்பா. ஸோ அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் ரித்தியை வந்து ட்ராப் பண்ண போய் யூனிகார்ன் பார்த்தியாவா ரித்தி உட்காருவா எப்படியெல்லாம் பண்ணிவிட. கீழே விழுந்துட்டா பைக் ஓட்டி. ஏ கேர்ள், ஏன் பைக்கை தள்ளிட்டு இருக்கேன். சரி பாய் பண்ணிடல நிஷா. அக்கா போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறமா வருவோம். பாய் பண்ணிட்டு ரித்தியை ட்ராப் பண்ண பிறகு வேலை அப்படின்னா எனக்கு வந்து இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான். எப்படி சொல்ல, ரூமெல்லாம் ஒதுக்காமல் தான் ரித்தி கிளம்புவாள். ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப ஏர்லியாக ஸ்கூல் போகிறேன் அப்படின்றதுனால. ஸோ அதெல்லாம் ரூமெல்லாம் ஒதுக்கி நீட் பண்ணி வச்சோம்னா அவருங்க வந்து என்ஜாய் பண்ணுவாருங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. லெனிக்கு வந்து இந்த கோல மாவு இல்லை வேறு எதனா விளையாடணுன்னா ரொம்ப ஜாலி. இருக்கிறதுல ஒரு கேஜி கோல மாவே வந்து என்ன பண்ண கலர் போட்டு எல்லாம் கொட்டி வச்சுருக்கா. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஒதுக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து இதை பாத்திரத்தெல்லாம் எடுத்து எனக்கு வந்து கவுத்து உள்ளே வச்சுடுவேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை ஆனாமல் நான் வந்து கேபினெட் உள்ளே வைக்க மாட்டேன். சம்திங் ரொம்ப லைஃப் வராது. அதனால தான் நான் வெளியே வச்சுட்டு எனக்கு நல்லா ப்ளேஸ் இருக்குன்றதுனால நான் இங்கே ஆறாமல் வச்சுடுவேன். அது நல்லா சூடு ஏறிட்டு பாத்திரம் நல்லா காஞ்சி கிடச்சிரும். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துடுவேன்.
நான் வந்து பேஸ் ரெடி பண்ணி நேற்றே வச்சுட்டேன் இல்லையா. இப்போ வந்து நான் வந்து அதுக்கு க்ரீம் ஃபில்லிங் கொடுக்கணும். கேக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியாது. பட் வந்து இந்த கேக் பண்ண நம்ம வந்து கவுண்டர் டாப்போ இல்லை நம்ம அந்த வைக்கிற இடம் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கணும். இல்லைனா கேக் வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னும் போது நம்ம நீட்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கேக் ஜெல் போடாத கேக். அது கேக் ஜெல் போடும்போது நமக்கு வந்து அப்படியே ஒயிட்டாட்டு கிடைக்கும். அது வந்து ஆக்சுவலாக நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கேக் ஜெல் வேண்டான்னு யோசிப்பேன். சில கஸ்டமருக்கு சொல்லிவிடுவேன். பட் வந்து சில கஸ்டமர்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு அந்த பேக்கரி ஸ்டைலே கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அதை பண்ணலாம். பட் இது வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி தான் நான் வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து க்ரீம் சுகர் சிரப் கொடுத்துட்டு க்ரீம் கொடுத்துட்டு ஃபில்லிங்க்கு வந்து நான் ஒயிட் சாக்லேட் வச்சுட்டு அது மேலே கண்டென்ஸ் மில்க் வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணும்போது வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். சாக்லேட் வந்து ஓவராக இருக்கக்கூடாது, சாப்பிட முடியாது, லைட்டாக இருந்தால் போதும். நமக்கு வந்து இந்த கண்டென்ஸ் மில்க் போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். எத்தனை லேயர்ஸ் வைக்கிறீங்களோ அத்தனை லேயர்ஸும் சுகர் சிரப், அதுக்கு மேலே க்ரீம், அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸ் அது மேலே வந்து நீங்கள் அப்படியே வச்சிடலாம். லாஸ்ட்டு லேயர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்காம டைரெக்டாக சுகர் சிரப் கொடுத்துட்டு மேலே வர லேயரில் வந்து ரொம்ப சுகர் சிரப் கொடுக்காமல் லைட்டாட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம க்ரம் கோட் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ க்ரம் கோட் எல்லாம் முடிச்சாச்சு. போர்டு வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். இல்லைனா இப்போது நீங்கள் துடைக்கலைன்னா அது வந்து ஒரு மாதிரி கச்சமச்சான ஆகிடும். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 அன் ஹவர் அட்லீஸ்டாவது வைக்கணும். ஸோ உடனே இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு மாதிரி மில்கி ஸ்மெல்லாம் வராது. ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட் ஃபைனல் வந்து இப்படி தான் நான் ஃபுல்லாட்டு ஃபைனல் கோட்டும் கொடுத்துட்டு மேலேயும் நான் வந்து நல்லா க்ரீம் ஃபுல்லாக வச்சுட்டு அது உள்ளே வந்து ஒயிட் சாக்லேட் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அசனாலும் கொட்டி இருக்கும். ஸோ எல்லாம் பேக் பண்ணி ஸோ ரித்தி இல்லை, எப்போவுமே ரித்தி தான் வந்து கேக் பண்ண எல்லாம் டெலிவரிக்கெல்லாம் ரித்தி வச்சு தான் கொடுக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களே வந்து எடுத்துக்க சொல்லி இது வந்து அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, புது கஸ்டமர் அப்படின்றதுனால சரி நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவங்க வந்து முந்த நாள் தான் எனக்கு வந்து ஆர்டரே வந்தது, கன்ஃபார்ம் ஆனது. சரி அதனால் நான் ரொம்ப அவசரமாக தான் இதை வந்து செட் பண்ணேன். ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு, நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஃபைனல் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கிளிப் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ண இருக்காதீங்க. பாய்.